செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் இஸ்ரோ சார்பில் ஏவப்படும் 100வது செயற்கைக்கோள் குறித்த முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பணிகள் குறித்த செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் இஸ்ரோ சார்பில் வரும் 29ஆம் தேதி 100வது செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படவுள்ளது. இதுகுறித்து முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் எமது சேலம் மாவட்ட செய்தியாளருக்கு அளித்த சிறப்பு பேட்டி. கண்ணருகே இருந்த நிலாவினை கையருகே கொண்டு வந்த இந்தியாவின் நிலவு மனிதர் மயில்சாமி அண்ணாதுரை நம்மிடம் இருக்கிறார். சரி, இப்போ நிலவுல தண்ணீர் இருக்குன்னு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்த கட்டமா நிலவுல என்ன மாதிரி ஆராய்ச்சிகள் நடக்கலாம், இல்ல இந்தியாவோட பங்களிப்பு எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நிலவுல பத்திரமா துருவப்பகுதியில் இறங்கணுங்கிறது முக்கியமான ஒரு கண்டிப்பாக பார்க்குறேன். ஏன்னா துருவப்பகுதியில் தான் நீர்வளம் இருக்கிறதுனால திரும்ப மனிதர்கள் போவதற்கும் அங்கே சிறு குடியேறுவதற்கும் முடிந்தால் ஹீலியம் 3 போன்ற தனிமங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கான இடமாக துருவப்பகுதி பார்க்குறேன். அதனுடைய அடுத்த கட்டமாக இந்தியாவிலிருந்து வர்றது சந்திரயான் 4 நிலவில் துருவப்பகுதியில் இறங்குனது இல்லாமல் இறங்கி அங்கிருந்து பத்திரமாக பூமிக்கு கனிமங்கள் கொண்டு வரக்கூடிய சிறுவார்களில் கனிமங்கள் கொண்டு வரக்கூடிய முயற்சியாக இருக்கும். அதனுடன் மற்ற நாடுகளுடன் சேர்ந்து ஆர்டிமிஸ் மார்க் ப்ரோக்ராம் இதெல்லாம் இருக்கு. அதன் மூலியமாக திரும்ப மனிதர்கள் போவதற்கும் அங்கே ஒரு சிறு குடியமைப்பு அமைப்பதற்கான அடுத்த கட்ட முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதில் இந்தியா பங்களிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு பார்க்குறேன். ககன்யான் திட்டம் அதில் சரியா இயங்குவது பின்னால சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி நான் நிலவில் ஒரு சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கக்கூடிய பொழுது கண்டிப்பாக நம்ம அதை பங்களிப்போம். அந்த சர்வதேச விண்வெளி மையம் அங்கிருந்து முக்கியமாக ஹீலியம் 3 போன்ற கனிமங்களை பூமி கொண்டு வருவது அடுத்த தலைமுறைக்கான ஒரு எரிசக்தி உருவாக்கும் வகையில் போவதற்கான வாய்ப்புகள் மிக இருக்கு. அதில் இந்தியாவினுடைய பங்களிப்பு சிறப்பாக இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா சந்திரயான் தான் அதற்கான பிள்ளையார் சொல்லி போட்டது. சமுதாயத்திற்கு தேவையான செயற்கைக்கோள்கள், சமுதாயத்திற்கு தேவையான விண்வெளி ஆராய்ச்சிகள்ங்கிற இடத்துல கிட்டத்தட்ட இந்தியா முதலிடத்தில் இருக்கிற மாதிரி தான் இப்போ நான் பார்க்குறேன். அது இல்லாமல் சிக்கனமாக செய்வதில் நம்ம சிறப்பாக இருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி நம்ம அதிகமான செயற்கைக்கோள்கள் நிலவுக்கு அனுப்பலாம் கூட நம்ம அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்கள் நிலவில் இதுவரை மற்றவங்களை சொன்னதை விட முத்திரை பறிச்சது நம்மளுக்கு தான். ஆனால் எவ்வளோ அதிகம் அனுப்புங்கிறத விட எந்த அளவு செஞ்சிருக்குன்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஒரு சிறப்பான இடத்துல இருக்கிறோம். முதலிடம் என்பதை விட சிறப்பான இடம் ஒரு சிறப்புன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி உலக அமைதிக்கான பங்களிப்பு ஏன்னா தனித்தனி நாடுகள் போகாம சர்வதேச எல்லாரும் சேர்ந்து போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத முன்னெடுத்து வச்சு போனதும் இந்தியா தான். அதன் பலனை தான் நம்ம இப்போ நிலவிலேயோ செவ்வாயிலேயோ அனுபவிக்க முடியுது. அந்த வகையில இந்தியாவினுடைய முன்னெடுப்பு விண்வெளித்துறையில சிறப்பாக இருக்குது. இது 100வது ஏவக்கூடியது இது ஒரு மைல்கல்லா பார்க்குறேன். 100 நிற்க போறதுல 200 300 கூடி சீக்கிரம் போயிட்டே இருக்கும். ஏன்னா தனியார் துறையும் இயங்கி வர்றதுனால நிறைய செயற்கைக்கோள்கள் வாரத்துக்கு 1 வாரத்துக்கு 2 கூட போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. விண்வெளி துறையில் வியத்தகு சாதனையை இந்தியா படைத்து வருவது அனைத்து தரப்பினரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் விளையாட்டுத் துறையில் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்திய பல்வேறு திட்டங்களின் மூலம் ஏராளமான இளைஞர்கள் பயனடைந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மத்திய மற்றும் மாநில அரசு அளித்து வரும் ஊக்கங்களால் வேலூர் மாவட்டத்திலுள்ள மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பல்வேறு விளையாட்டுகளில் சிறந்து விளங்கி வருகின்றனர். குறிப்பாக வலுத்தூக்கும் போட்டிகள் மற்றும் பளுதூக்கும் போட்டிகள், கபடி போட்டிகள், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்று பல பதக்கங்களை பெற்று வருகின்றனர். விளையாட்டுகளில் சிறந்து விளங்கும் மாவட்டம் என்பதை நிரூபிக்கும் வகையில் மதுரையில் கடந்த 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற்ற மாநில அளவிலான 42வது மூத்தோர் தடகள போட்டிகளில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 65 பேர் பங்கேற்று குண்டு எறிதல், ஈட்டி எறிதல், நீளம் தாண்டுதல், கோல் ஊன்றி தாண்டுதல், நடைப்பயணம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று 22 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அதில் குறிப்பாக 7 தங்கப்பதக்கங்கள் உள்பட வெள்ளிப் பதக்கங்களையும் வெண்கலப் பதக்கங்களையும் வென்றுள்ளனர். இந்த போட்டிகளில் 60 வயதுக்கு மேற்பட்டோர் 7 பேர் வெற்றி பெற்று பதக்கங்களை பெற்றுள்ளனர். குறிப்பாக 96 வயதுடைய பெருமாள் என்பவர் குண்டெறிதல், ஈட்டி எறிதல், ஓட்டப்பந்தயம் ஆகிய 3 போட்டிகளில் 3 தங்கப்பதக்கங்களை பெற்றுள்ளார். வெற்றி பெற்றவர்கள் வரும் மார்ச் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை பெங்களூரில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான மூத்தோர் தடகள போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். வெற்றிக்கும் விளையாட்டுக்கும் வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக தடகள போட்டிகளில் வெற்றி பெற்ற 22 பேரையும் அழைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி பாராட்டி கௌரவித்தார். மூத்தோர் தடகள போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் கூறும்பொழுது, என் பேர் தொண்டைமான்,
நான் 1947 பிறந்தேன். என்னுடைய வயசு 77. நான் ஒரு 40 வருஷமாக ஸ்போர்ட்ஸில் கலந்து கொண்டு 100 மீட்டர்ஸ், ஷார்ட் புட், டிஸ்கஸ் எல்லாத்துலேயும் வந்து முதல் செகண்ட் ப்ரைஸாக 35 ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன். வேலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நல்ல பேர் எடுத்துக்கொண்டு விளையாட்டுக்கு வயது தடை கிடையாது. இந்த போட்டியில் வந்து நம்ம வேலூர் சார்பாக 66 பேர் கலந்துக்கிட்டோம். 66 பேரில் வந்து 22 மெடல் வின் பண்ணியிருக்கோம். 95 வயசில் வந்து பெருமாள்னு சொல்லி நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக கலந்துக்கிட்டவர் வந்து 3 இதில் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாரு. அவர் இதில் இருந்து அடுத்தபடியாக வந்து பெங்களூரில் நடக்க போகிற போட்டி 4 to 9 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய ஆல் இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டியில் வந்து இவங்க எல்லாம் கலந்துக்கிட்டு வெற்றி பெறத்துக்கு பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க சார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக மாதத்தின் கடைசி வாரத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் மாதத்தின் கடைசி ஒரு வார காலத்திற்கு பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்க விழிப்புணர்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகளை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற மாவட்ட செயற்பொறியாளர் திரு செல்வகுமார் தொடங்கி வைத்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்ட பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றினர். பின்னர் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம் என்று அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மாதந்தோறும் ஒரு வார காலத்திற்கு வீடுகள் தோறும் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றி பிளாஸ்டிக் இல்லா மாவட்டமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி புவனேஸ்வரி தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பாக SBM திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறையினுடன் இணைந்து NREGS பணியாளர்கள் மற்றும் SHG மெம்பர்ஸோடு இணைந்து நம்ம நெகிழி கழிவுகளை வந்து முழுவதுமாக அகற்றும் பொருட்டு மாவட்டம் முழுவதுமாக இன்று நெகிழி கழிவுகளை அகற்றும் பணிகள் நடந்து கொண்டு வருகிறது. இன்று இங்கு தேவசமுத்திரம் ஏரி அருகில் உள்ள அனைத்து நெகிழி கழிவுகளையும் அகற்றி கிட்டத்தட்ட 1 டன் அளவிற்கான நெகிழிகளை அகற்றி அதை நம்ம வந்து மறுசுழற்சி செய்து சாலை அமைப்பதற்கான ரேஷியோவை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். குப்பைகளை அகற்றி மக்கும் குப்பைகள், மக்கா குப்பைகள் என தரம் பிரித்து குப்பைகள் இல்லா பகுதிகளாக மாற்றப்பட உள்ளது. இதன் மூலம் சுகாதாரமான வாழ்வியலுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாட்டின் 76வது குடியரசு தின விழாவையொட்டி அயர்லாந்து பிரதமர் மைக்கேல் மார்டின் கூறிய வாழ்த்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள அவர், இந்தியாவிற்கும் அயர்லாந்திற்கும் இடையேயான உறவு மேலும் வலுப்பெற திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 76வது குடியரசு தின விழாவையொட்டி நைஜீரிய வெளியுறவு அமைச்சர் திரு யூசுப் மைட்டானா டகர், ஜமைக்கா வெளியுறவு அமைச்சர் காமினா ஜே ஸ்மித், தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் மார்டின் சங்கியம் ஆகியோர் கூறியுள்ள வாழ்த்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பக்கத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ள கருத்தில், மகா கும்பமேளா சமத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை பிரதிபலிப்பதாக கூறினார். நாட்டின் பன்முகத்தன்மையை எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். மேகாலயா முதலமைச்சர் கான்ராட் சாங்மாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அம்மாநில வளர்ச்சியில் அவரின் பங்களிப்பு பாராட்டுதலுக்கு உரியது என்றும் அவர் நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேகாலயா முதலமைச்சருக்கு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சரும் எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.